வணக்கம். ஆவடியில் மாநகராட்சி சார்பில் வழங்கப்பட்ட உணவில் பள்ளி கிடந்தால் தூய்மை பணியாளர்கள் 70க்கும் மேற்பட்டோர் தற்போது மருத்துவமனையில் சோதனை மேற்கொண்டு வரும் நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி மாநகராட்சி சார்பில் தினந்தோறும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆவடி பருத்திப்பட்டு பசுமை பூங்காவில் பணிபுரிந்த தூய்மை பணியாளர்களுக்கு இன்று காலை சிற்றுண்டி உணவு வழங்கப்பட்டது. இட்லி, தோசை, பூரி உள்ளிட்ட உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போது இட்லிக்கு வழங்கப்பட்ட சாம்பாரில் பள்ளி கிடந்த சம்பவத்தை உடனே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் ஒரு சிலருக்கு முதலில் உடல் உபாதைகள் ஏற்பட்டது. வாந்தி, மயக்கம் உள்ளிட்டவை ஏற்பட்டு உடனடியாக அவர்கள் ஆவடி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதிக்கப்பட்டனர். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இருப்பினும் அதே சாம்பாரை சாப்பிட்ட 70க்கும் மேற்பட்டோரை உடனே அங்கிருந்து ஆவடி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களையும் தற்போது உடல் பரிசோதனை செய்து வருகின்றனர். மாநகராட்சி தரப்பில் வழங்கப்பட்ட உணவில் பள்ளி கிடந்திருப்பது மாநகராட்சியின் ஒரு அலட்சிய போக்கை வெளிப்படுத்துவதாக தற்போது கண்டனங்கள் எழுந்து வருகின்றன. அது மட்டுமின்றி உணவில் பள்ளி கிடந்ததால் பாதிக்கப்பட்டோருக்கு மேலும் ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கிறதா என்று மருத்துவர்கள் தீவிர சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் தரப்பிலும் ஆவடி போலீசார் தரப்பிலும் தற்போது விசாரணையானது தொடங்கப்பட்டுள்ளது.